பரமேஸ்வராய நமக. நமக்குள்ள தேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். உச்ச பலம் பெற்ற யோகாதிபதி சுக்கிர பகவான், அவரோடு உங்கள் ராசிநாதன் புதன் நீசம் பெற்றாலும் இணைந்திருப்பதும், சகாய ஸ்தானாதிபதியே சூரிய பகவான் இணைவும் பெரும் லாபத்தை சந்திக்கக்கூடிய பலனும் பயனும் கொண்ட மிதுனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, அதாவது 7/4/2024 முதல் 13/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும், பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி சனி பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புத பகவானும் அவரோடு ராகு பகவானும், லாபஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு தன வாக்கு குடும்பாதிபதி ஆகிய சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அதாவது 10, 11, 12 உங்கள் ராசியில் அமரக்கூடிய இந்த வாரம் சந்திர பகவானுடைய வருகை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நண்பர்களே, பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் உங்களுக்கு சுபவாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமமோ வேதியோ இல்லை. அதனால உங்களுக்கு பலமும் லாபமும் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். மிதுனராசி என்பதே இந்த வாரத்துல பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். தனாதிபதியின் உச்சம் உங்களுக்கு பலம் கொடுக்கும். அதே வேளையிலே சுக்கிர பகவான் உச்சம் பெற்றதும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும், மனம் விரும்பிய பல சொல்களும் செயல்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஆடை ஆபரணங்கள், அதே மாதிரி கலைத்துறை, கவிதை துறைகள், விளையாட்டுத்துறை, இந்த துறைகளெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்திலேயே புதன் அமர்ந்த காரணத்தினால உங்களுக்கு பலம் பொருந்திய நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் இவர்களால் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி அடி வைக்கக்கூடிய அளவுக்கு பலம் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்கள் சுய முயற்சியும் பலன் அளிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். லாபமும் யோகமும் கூடிய ஒரு நல்ல பலன்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அன்பர்களே, பலம் பொருந்திய இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் சுபமும் யோகமும் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். அதே போல சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சுப செய்திகள் கிடைக்கும். இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, அன்பர்களே, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 7/4/2024 அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி. மதியம் 12 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரம். அன்று மாத சிவராத்திரி, சித்த யோகமும் அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை 8/4/2024 அன்று சர்வ அமாவாசை. அன்று காலை 10 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் கூடிய அமாவாசை கூடிய அற்புதமான நாள். அடுத்து 9/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதமை திதி. அன்று அசுபதி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அன்று தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி திருநாள். அடுத்து 10/4/2024 புதன்கிழமை அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய துவிதியை திதி, பறை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள், சந்திர தரிசன நாள். அடுத்து 11/4/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திருதியை திதி, வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அன்று கார்த்திகை விரதம். அடுத்து 12/4/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதி சாயந்தரம் 6 மணி வரை. அன்று ரோஹி நட்சத்திரம், மரண யோகம் கூடிய நாள். அன்று சித்திரை திருவிழா மதுரையிலே ஆரம்பிக்கிறது.
அடுத்து 13/4/2024 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தின் இறுதி நாள், இந்த தமிழ் வருடம் சோபகிருது வருடத்தின் இறுதி நாள். அதாவது இந்த வருடத்துல சோபகிருது வருடம் சனிக்கிழமையில முடியுது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு துவங்குகிறது. அன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் மிருக நட்சத்திரம், யோகமான நாள், சித்தியோகக்கூடிய நாள். மிதுனராசி என்பதிலே உங்களுக்கு யோக பலமும் லாப பலமும் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகுது. சுப மங்களத்தை எதிர்பார்த்துக்கிட்ட அனைவருக்கும் சுப யோகங்கள் கிடைக்கும். அதே போல பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த நிலைகள் எல்லாம் மாறும். யோக பலங்கள் நிறைய கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே பூர்த்தி அடைந்து பலமும் பலகீனம் விளக்கப்பட்டு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் மாறி இனிமேல் காலகட்டங்கள்ல உடலாலும் மனதாலும் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பலம் பொருந்திய இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உச்சம் பெற்ற சுக்கிரனாலும் நீசம் பெற்ற புதனாலும் அவர்களுடைய இணைவாலும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தெய்வ பலத்தால் யோகமும் பலமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி வருகிறது. அவருடைய இல்லத்து முன்னோர்களையும் அவருடைய இல்லத்து இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் வேண்டி திதி தர்ப்பணம் இவையெல்லாம் வழிபாடாவது செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்துல அமாவாசை திதி முடிந்து புற வளர்முறை வரக்கூடிய காரணத்தினால சந்திர தரிசன நாளில் சந்திர பகவானையும், சதுர்த்தி திதியில விநாயக பெருமானையும், கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்துல சனிக்கிழமையில இந்த வருடத்தின் தமிழ் வருடத்துல சோபகிருது வருடத்தின் நிறைவு வருகிறது. இனி வரக்கூடிய அடுத்த வருடம் குரோதி வருடம். அந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்க காத்திருக்கிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்த அதிபதியாகிய சகாயபதி உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு சகாயங்கள் இன்னும் லாபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சுப யோகங்கள் கிடைக்கும். லாபமும் யோகமும் கூடிய இந்த வாரம் உங்களுக்கு சுப மங்களத்தை நிறைய கொடுக்கும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.